நாங்க தான் படிச்சு இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பைக் தொலைஞ்ச மாதிரி ஒரு வீடியோ தான். வேணிய பிராங்க் பண்றது. அது யார் சொன்னதுன்னா, நம்ம அனிஸ்கோ தான் சொன்னாரு. வேற யாருக்கெல்லாம் பிராங்க் வீடியோ பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்றோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்ரூம் இருக்கலாம் எங்கிட்டு இருக்கான்னு தெரியல. போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க. என்னடி அவங்க சொல்லிட்டே இருந்து வந்துட்டேன் ரிசார்ட்ல. கடை போயிட்டு இருந்தேல, பைக் தொலைஞ்சிட்டு இருக்கேன். லூசு பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டியாவா? ஏய், பால் பாக்கெட்லாம் எல்லாம் வாங்க சொல்லல. சாவியை வச்சுட்டு அப்படியே வந்து அமுத்திட்டு நம்ம போயிட்டேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சத்தியமா இல்லடி. சீரியஸா இல்ல. அங்கதான் நம்ம எப்பயும் போல வாங்கணும்ல, அந்த கடையில போய் சாவி அப்படியே ஆன் பண்ணி வச்சு சரி பால் பாக்கெட் தான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். பைக்கு காண வந்தா பாரு, வெளியே இல்ல பாரு. போய் பாரு. சத்தியமா தாண்டி, உண்மையா தான் சொல்றேன். இங்க தான் நிப்பாட்டுவேன். என்ன பண்றது? வேணுமா சீரியஸா தான் சொல்றேன். எது இதெல்லாம் விளையாடணும்னு தெரியாது எனக்கு. நீ பால் போயிட்டு வாங்க, பைக்ல சாவி எடுத்து வச்சுட்டு போற, பைக்ல எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஏன் அது இப்படி அமர்த்தி எடுத்து என்ன பண்றது வேணுமா? ஏண்டா கடைக்கு போற, அந்த பைக் அமர்த்திட்டு அந்த சாவி எடுத்துட்டு போற 10 நிமிஷம் ஆகுமாடா? நான் இன்னமும் நான் நம்பல. உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? உண்மையை சொல்றியா? ஸ்கீம் சொல்லு. சத்தியமா தாண்டி வேணுமா? சத்தியமான வெக்கமான சத்தியம். நீ 4 டியூ கட்டலடா அந்த பைக்க. எதுக்கு அடிக்கிறேன்? நான் தேவலாம் போய் நானே தொலைச்சிட்டு வந்த மாதிரி பேசுறேன். ஒரு பைக்க பாத்துக்க தெரியல. பைக்க பத்திரமா கொண்டு போய் பத்திரமா கொண்டு வந்துட்டு நீ கொண்டாடி எப்படி பத்திரமா வைக்க? உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். எங்க பாத்துட்டு இருக்க? இது போயிடுச்சுல. அப்பதான் பைக்கு போயிடுச்சு. எடுக்காது, அசால்ட்டா எடுக்காது. போ பைக்கோட வா. இல்ல சோத்துல விசத்து வச்சுனேன். சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டி. நீ சீரியஸா பேசுறதுக்கு 108 உட்கார்ந்து சீரியஸா பேசுறதுக்கு ஒரு காலேஜ் என்ன பண்றது? நீங்க பைத்தியம் தேடிட்டு வாடா. பக்கத்துல யாராவது கேக்குறாங்க, சிசிடிவி ஏதாவது இருந்தா செக் பண்ற வாடா. எந்த கடை கை வைக்கிறாங்க. கால்ல வலிக்குது கார போறண்டி அப்படின்றோம். இருக்க வரேன். நீ வச்சு ஓட்டுற எழுதிய எவ்வளவு அம்மா அழகு வச்சு உனக்கு நான் பைக் இந்த ஒரு 2 பால் போயிட்டு வாங்கிட்டு குத்தமாடா. போறல ஓட்டிட்டு போறல ஓட்டிட்டு போறல போறல தெரியாதுடா உனக்கு. நான் எப்பவுமே இப்படிதான் கரெக்டா கொண்டு வந்துருவேன்ல. அந்த சாவி எடுத்து வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ரெண்டே இந்த பால் பாக்கெட்டுக்கு எதுக்கு சாவி வந்து கொண்டு போனா நினைச்சு அப்படியே வந்துட்டேன். ஒரு பால் பாக்கெட்டாவே இருக்கட்டும், ஒரு குச்சுமிட்டாவே இருக்கட்டும், பைக் அமர்த்தி கொண்டு போறதுக்கு என்ன கடை உள்ள வரைக்கும் போகணும்ல. பைக்கெட் பாக்கெட் இப்படி கடை இருக்கு, கடை நம்பி போட்டு வாங்கிட்டு பைக்கை 10 மணிக்கே வரதுக்கு உள்ள போகணும் தெரியும். எந்திரி எந்திரா எந்திரா எந்திரா. என்னடா அசால்ட்டா இருக்க விஜய். கம்பளை நீ அடை வச்சு கம்பளை திருப்பல. பாய் பேசாத. உண்மையா விட்டு உங்களால உள்ள போது உண்மையா சொல்ற போயிடுச்சு. அப்ப எதுக்கு யாரு சீரியஸா இல்லையா உங்களை? சத்தியமா நான் சொல்றேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நான் கப்பே குழந்தைக்கு பத்தி வரத. சத்தியமா வந்து நான் சாவி ஆன் பண்ணியே வச்சுட்டு போயிட்டேன். நீ எதுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு போறேன்னு நான் கேட்கிறேன். பயத்துல அடிப்பேன் நீ. பல கம்பெனிக்கு நான் உண்மையே போட்டுவேன். உண்மையே போட்டுவேன். பைக் டியூ வந்து 4 டியூ நீ கட்டணும்ல. அந்த பைக் உனக்கு சொன்னமே கிடையாது. இப்போ வரைக்கும் உனக்கு சொன்னமே கிடையாது. கண்டுபிடிச்சாண்டி நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு எப்படி
போவ அந்த அண்ணன் டியூ காரன் வந்து இப்ப பைக்கு டியூ கேட்டா நான் பைக்கே தொலைஞ்சு போச்சு 50 ரூபா அதுலயே வச்சிருந்தேன் ஏத்துப்பாங்களாடா 50 ரூபா அதுலயே வச்சிருந்தேன் 50 ரூபா போய் தொலைதுடா 50 ரூபா கூட சம்பாதிச்சிக்கலாம்டா 50,000 சம்பாதிக்க முடியுமாடா சரி விடு நான் நாளைக்கு கண்டுபிடிச்சு தரேன் எப்படி நாளைக்கு கண்டுபிடிக்கும் நீ பெரிய சிசிடிவி பாரு போடுதுமே வேணாம் என் பைக் இங்கே தான் இருக்கு நீ நேரம் எங்க போய் எத்தனை பாட்டு பிடிச்சி மேய்ஞ்சிருக்காங்க தெரியல எடுத்து உடனே அவங்க பொக்கிசமா வச்சிருக்க மாட்டாங்க ஆட்பாட்டா கழட்டி பிடிச்சி மேய்ஞ்சிருவாங்க அந்த பைக்கை அசால்ட்டா தொலைச்சிட்டு வந்து இப்பவே கண்டுபிடி விடிய விடிய நீ வரவே வேண்டாம் வீட்டுக்கு கண்டுபிடிச்சு பைக்கோட வா ஒன்றும் பிரச்சனையா நான் வெயிட் பண்றேன் நைட் நேரத்துல போயிட்டு வா நைட் நேரத்துல தொலைச்ச நைட் நேரத்துல தான் தொலைச்ச ஒரு பைக் கண்டு என்ன பைக் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினது அந்த பைக் என்னையோட பைக் தான் முக்கியம் மாடி ஆமா உனக்கு நான் அசால்ட் கேக்குது அப்ப நாளைக்கு வேற பொருள் இப்ப நீ வந்து தொலைச்சுட்டு விளையாடே சொல்றது கேளு சொல்றதை கேளு இப்போ வந்து ஒரு பைக்கு தானேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வந்து பைக்கு தானே வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வைக்கி நாளைக்கு வேற ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு ஒரு அசால்ட் தானே உனக்கு வருது அது வரக்கூடாது இன்னும் அடுத்த தடவை இப்ப நீ தொலைச்சது பழக்கம் தெரிஞ்சு இன்னும் ஒரு சீரியஸ் இல்லாம இருக்க நாளைக்கு எப்படி வேலைக்கு போவ காசோட அருமை தெரியுமாடா உனக்கு 50,000 ரூபாடா அது நாளைக்கு நம்மளால வாங்கணும் கொலையே பண்ணிடுவேன் கொலைச்சி ஈராசி அடிக்கிறாள் சங்கு அடிக்கிறேன் பைக் கூட இல்லையா இல்ல போலீஸ்க்காவது கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணு இந்த மாதிரி ரிப்போர்ட் சொன்னியா உங்களுக்கு போலீஸ் கால் பண்ணியா யாரும் சொன்னா நான் தான் லீவ் விட்டுருக்கேன்